அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாய் வருகின்றோம். அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாய் வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எருமலையோ நிதம் வருமோ ஒளி இருக்க நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருகரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாய் வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் திருப்பலியை நமக்காக தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்றவர் அருட்தந்தை பிரேம்குமார் அவர்கள் நமது பேராயரின் செயலாளராக இருக்கின்றார். மிகவும் அமைதியானவர், துடிப்பானவர். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றும் அவரது உடல் உள்ள நலனிற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இந்த திருப்பலியில் தெரேசா குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஜேம்ஸ் லூர்து மேரி ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், ஜோஸ்பின் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், இருதயமரி பிறந்த நாளுக்கு மூவொரு இறைவனுக்கும் தேவ அன்னைக்கும் நன்றியாகவும், இறை ஆசிரியருக்காகவும், சுசிராஜ் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், பெர்துஸ் சலூசர் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், எலிசபெத் மேரி மிஷேல் பிறந்த நாளில் நன்றியாகவும், உடல் உள்ள நலனிற்காகவும், எதித் மரிக்கு படிப்பும் வேலையும் கிடைத்ததற்கு விண்ணேற்பு அன்னைக்கு நன்றியாகவும், எதுவாருக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ராயேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ராயேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்து உள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ராயேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எபிராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் சொல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுவிப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ராயேலின் எஞ்சியோரமாகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாழ்க்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிறகடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதை அவர் காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலின் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயந்தம் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயத மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்களின் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்கினார் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்குகின்றார் என்று சொல்லி மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் பாடுகின்றார். இந்த பாடலின் இந்த வரிகளின் அர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்மைகளை, கடவுளுடைய பேரிரக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக, அச்சாணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விவிலியத்தின் பல பக்கங்களை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய பொருளை, அர்த்தத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும்.
உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடக்க நூலில் நாம் வாசிக்க கேட்கின்ற இந்த ஆகாருடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாக கருதப்பட்ட இந்த ஆகார் சாராளுடைய உந்துதலால் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டு பிள்ளை பேறு கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். அவளை சாரால் துன்புறுத்துவதால் இந்த ஆகார் சாராளுடைய தொல்லையின் பொருட்டு அச்சமுற்று அவளிடத்திலிருந்து ஓடி செல்லும் பொழுது வானதூதர் அவரை தடுத்து ஆட்கொண்டு, சாராளின் பணிப்பெண்ணே, நீ எங்கே செல்லுகிறாய், எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி வினவ, அவர் தொடர்ந்து தன் வாழ்க்கையில் நடந்ததை கூறுகின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன் மகனை ஒரு பெரிய இனத்தின் தலைவனாக்கப் போகிறேன், நீ உன்னுடைய தலைவியினுடைய வீட்டுக்கு திரும்பி செல் என்று சொன்னவுடன் இந்த ஆகார் சொல்லுகின்றார், என்னை காணுகின்ற கடவுளை நான் கண்டேன், எல்ரோயி என்று சொல்லி பெயர் வைக்கின்றார், என்னை காண்கின்ற தெய்வம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் காண்கின்ற கடவுள். நம்முடைய கடவுள் நம்முடைய தூய நேரங்களில் நம்மை விட்டு தூரம் நிற்கக்கூடிய ஒருவர் அல்ல, மாறாக அவர் காண்கின்ற கடவுள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது, விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம், மோயிசனுக்கு முற்போதரில் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வில் யாவே இறைவன் இப்படி சொல்லுகின்றார், அடிமை வேலை வாங்குகின்ற இந்த இஸ்ரேலுக்கு, இந்த எகிப்தியர்களுக்கு எதிராக என் மக்கள் சிந்துகின்ற கண்ணீரை நான் கண்டேன், அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய மனம் படும் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன், எனவே அவர்களை விடுவிக்க நானே வருகிறேன் என்று சொல்லி யாவே இறைவன் மோயிசனுக்கு கூறுகின்றார். நம்முடைய கண்ணீரை காணுகின்ற கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய தேவைகளில், நம்முடைய துயரத்தில், நம்முடைய அச்ச நேரத்தில் நம்முடன் இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இந்த இறைவன் எப்படி இந்த மக்களை வழிநடத்துகின்றார், எப்படி இந்த மக்களை காணுகின்றார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய இயேசுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. பல விவிலிய உதாரணங்களை நாம் கொடுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில் கடவுள் எப்படி மனிதனை பார்க்கின்றார் என்று சொல்லுகிறார். ஊதாரி மைந்தன் ஊமையில் கடவுள் இந்த ஊதாரி மைந்தனை அன்போடு பார்க்கின்றார். மூத்த சகோதரர் அந்த இளைய மகனை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், இந்த உன் மகன் விபச்சாரத்தில் உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறான், ஆனால் இவனுக்காக நீ விருந்து கொண்டாடுகிறாய் என்று சொன்ன பொழுது அந்த தந்தை இப்படி சொல்லுகின்றார், இந்த உன் சகோதரன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான், காணாமல் போயிருந்தான், இப்பொழுது கண்டடையப்பட்டிருக்கிறான், எனவே நாம் மகிழ்ந்து கொண்டாடுவது உகந்தது என்று சொல்லுகின்றார். ஊதாரி மைந்தனை அன்போடு கடவுள் பார்க்கின்றார். இந்த பாவி என கருதப்பட்ட விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை, மத்தேயு என்று சொல்லக்கூடிய சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த ஒரு வரிதண்டுவோரை, சக்கையு என்னும் வரிதண்டுவோரை இறைவன் இரக்கத்தோடு பார்க்கின்றார். மனித முறைமைகளுக்கு அப்பால் மனித மாண்போடு அவர்களை பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அம்மா, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய மேன்மையை, மாண்பை பார்க்கின்றார். ஒரு பாவி என கருதப்பட்ட மத்தேயுவை தன் அப்போஸ்தலர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளுகிறார். ஊதாரியாக உதறி தள்ளப்பட்ட அந்த சக்கேயுவை, ஒரு கொடூரனாக கருதப்பட்ட சக்கேயுவை, புறம்பே தள்ளப்பட்ட சக்கேயுவை அவர் பார்த்து சொல்லுகின்றார், இன்று நான் உன் வீட்டில் வந்து விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடவுள் எத்துணை மேன்மையா, எத்துணை இரக்கத்தோடு பார்க்கின்றார் என்று சொல்லி பாருங்கள். 12 ஆண்டு உதிரப்போக்குள்ள அந்த பெண்ணை கடவுள் இரக்கத்தோடு பார்க்கின்றார். அவருடைய துயரத்தை அவர் அருகில் சென்று அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். பல உடல்வாதிகளால் அவதியுறுகின்ற மக்களை அருகில் சென்று அவர்களை தொட்டு குணமாக்குகின்றார். தொடு நோயாளர்களை தொட்டு அவர்களை இரக்கத்தோடு குணமாக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுள் மனிதனை மாண்போடும் மேன்மையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பார்க்கின்றார். ஆனால் மனிதன் சக மனிதனை அல்லது மனித பார்வையில் சக மனிதர்களை எப்படி பார்க்கின்றார்கள்? அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற அந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்து சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் தகுதி பெற்றது எப்படி? என் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி அவரை உயர்த்தி பார்க்கின்றார், மேன்மைப்படுத்தி பார்க்கின்றார். ஆனால் மரியாள் சொல்லுகின்றார், இந்த அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கடைக்கண் நோக்கினார். இந்த அடிமையை கடவுள் அவருடைய கடைக்கண் பார்வையால், ஓரக்கண் பார்வையால் அவர் இரக்கத்தோடு உற்று நோக்கினார் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மையில்
இந்த நிகழ்வு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? இன்றைய நற்செய்தி மீண்டும் கன்னிமரியாளுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை, கன்னிமரியாளுடைய இந்த புரிதலுடைய மேன்மையை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த தாய் இயேசுவிடம் சென்று, ஐயா, எனக்கு உதவி அருளும். பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குகளுக்கு போடுவது உகந்ததல்ல. ஆனால் மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை கடவுளின் பார்வையில் தாழ்த்தியதால் கடவுளுடைய இரக்க பார்வையை பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசு மறுமொழியாக பெண்ணை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அவர் விரும்பி கேட்ட அந்த ஆசிரை இறைவன் தாராளமாய் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கன்னிமரியாள் அப்படிப்பட்ட ஒரு தாட்சியை, அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டை, முன்மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய கடைக்கண் பார்வை இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களை விட, இந்த உலகம் தருகின்ற எல்லா மேன்மையை விட, இந்த உலகம் தருகிற எல்லா ஆறுதலை விட, இந்த உலகம் தருகின்ற எல்லா ஆசியை விட மேன்மையான ஒன்று என்பதை கன்னிமரியாள் கண்டுபிடித்திருந்தாள். எனவேதான் அவர் கடவுளுடைய தாய், இயேசுனுடைய தாய் என்பதை விட அடிமையின் தாழ்நிலையை இறைவன் கடைக்கண் நோக்கினார் என்பதில் அவர் பெருமிதம் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆகாருடைய வாழ்க்கை அடிமையாய் இருந்தார். அடிமை நிலையில் இருந்த அவருக்கு ஒரு உரிமை வாழ்வை இறைவன் கொடுக்கின்றார் மனிதன் வழியாக. அவள் கருவுட்டவுடன் அவள் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். அவள் தன் தலைவியை ஏளனத்தோடு பார்க்கின்றார். எனவே அவள் அந்த இன்னலுக்கு ஆளாவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கன்னிமரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் இறைவனுக்கு தாயாயிருந்தும் கூட, இறைவனையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கியிருந்தும் கூட, இந்த அடிமையின் தாழ்நிலை கடவுள் கண்ணோக்கினார் என்று சொல்லுகின்றார். கபிரியேல் வானதூதர் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி நம்மை பார்க்கின்றோம்? மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள்? கடவுள் நம்மை எப்படி பார்க்கின்றார்? இன்றைக்கு மனித மாண்போடு, மனித உரிமைகளோடு, மனித விழுமியங்களோடு நாம் ஒருவர் மற்றவரை பார்க்கின்றோமா? இயேசு ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார், நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் பணியாளருக்கு தலைவர் என்ன செய்கின்றார் என்பது தெரியாது. நானும் உங்களை நண்பர்கள் என்று கூப்பிடுகின்றேன். என் தந்தை எனக்கு சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் ஒருபடி மேலாக போய், என் தாய் யார், என் சகோதரர் யார், என் சகோதரிகள் யார், என் உறவினர்கள் யார் என்று சொல்லி தன்னை சுற்றி அமர்ந்திருந்தவர்களை பார்த்து, கடவுளுடைய திருவுள்ளத்தின்படி நடக்கின்றவர்கள் எனவே தாயும் சகோதரனும் சகோதரியுமாயிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அவர் ஒருபடி மேலே சென்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கல்வன், ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசுரிமையில் வரும் பொழுது என்னை நினைவு கூரும் என்று சொன்ன பொழுது அவனை ஒரு நிமிடம் பார்த்து, நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இரக்கத்தின் பார்வை அவர்கள் மீது பொழிகின்றார். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்றது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பின் பார்வை அவர்கள் மீது பொழிகின்றார். சிலுவையை சுமந்து நடந்து செல்லும் பொழுது தனக்கு ஆறுதல் மொழி கூறிய பெண்களை பார்த்து, அம்மா, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஆறுதலும் உத்வேகமும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கன்னிமரியாள் இப்படிப்பட்ட இரக்கத்தின் கருவியாக இருக்கின்றார். கடவுள் தனக்கு காட்டிய இரக்கத்தை, கடவுள் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தனக்கென வைத்து கொள்ளாமல் பிறருக்காக பகிர்ந்து கொடுப்பதில் அவள் புண்ணியவதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டவராய் இருக்கின்றார். கடவுள் இந்த கன்னிமரியாளை பற்றி எப்படி சொல்லுகின்றார்? அருள் நிறைந்த மரியே, அருள் நிறைந்தவரே என்று சொல்லி கடவுள் இந்த கன்னிமரியாளை பார்க்கின்றார். இந்த உலகில் உள்ள எல்லாரிலும் மேன்மை மிக்கவராய், எல்லாரிலும் புனிதையாய், எல்லாரிலும் மாண்பு மிக்கவராய், இந்த மனுக்குலமே கொள்ளாத கடவுளை ஒரு பெண்ணின் உதிரத்தில் கொள்ளக்கூடிய அளவிற்கு புனிதம் நிறைந்தவராய் இந்த கன்னிமரியாளை பார்க்கின்றார். இந்த கன்னிமரியாள் கடவுளை பார்த்து, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னவுடன் உடன் பயணிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூற, அவருக்கு துணையாக இருக்க, அவருக்கு உதவி செய்ய கடவுள் தனக்கு காட்டி இரக்கத்தை மற்றவருக்கு காட்ட உடனடியாக சென்று விடுகின்றார். கானாவூர் திருமணத்தில் இயேசுவின் கடைக்கண் பார்வை அந்த குடும்பத்தாரின் மீது விழ
இயேசுவிடம் சென்று பரிந்து பேசுகின்றார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, இந்த மக்களுக்கு உன்னுடைய தேவை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய அந்த இரக்க பார்வையை அந்த குடும்பத்தாரின் மீது விழ செய்கின்றார். இறுதியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர் இப்பொழுது இறந்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது சீடர்கள் செய்வதறியாமல் அச்சத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து வான்வீட்டு அறையில், மேல் வீட்டு அறையில் அமர செய்து இறைவனின் இரக்க பார்வையை, கடவுளுடைய அந்த புண்ணிய பார்வை அவர்கள் மீது விழும்படி அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். பெந்தகோஸ்து அனுபவத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம் சகோதரரை எப்படி பார்க்கின்றோம்? இந்த நல்ல சமாரியன் ஊமையில் ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். தன் கடமைகளை, தன் தேவைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் கிடையாது. மாறாக சக மனிதனுடைய தேவையில், துயரத்தில் உடன் நிற்கின்றவனே சக மனிதன், சகோதரன் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கு அடுத்து இருப்பவருக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்கின்றோமா? நமக்கு அடுத்து இருக்கின்ற மனிதரை எப்படி பார்க்கின்றோம்? நம்மோடு வாழுகின்றவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மாண்பை, மரியாதையை நாம் கொடுக்கின்றோம்? இயேசு ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து, இவன் என் சகோதரன், இவன் என்னுடைய உடல் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரனை, அந்த உடலை நாம் மாண்போடு நடத்துகின்றோமா? இயேசு இறுதி தீர்ப்பில் எப்படி சொல்லுகின்றார்? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடை என்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இச்சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அடுத்து இருக்கிறவருக்கு நாம் செய்கின்ற நன்மைகள் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நமக்கு அடுத்து இருக்கிறவருக்கு நாம் காட்டுகின்ற இரக்கம், இறைவனுடைய இரக்க பார்வையை நம் மீது பொழிய செய்யும். ஏனென்றால் இயேசு சொல்லுகின்றார், என் பொருட்டு நீ யாருக்காவது ஒரு கவலை தண்ணீர் கொடுத்தாலும் உனக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. இறைவாக்கினர் என்பதற்காக ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவாக்கினருக்குரிய கைமாறு, திருத்தொண்டர் என்பதற்காக ஒருவருக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் திருத்தொண்டருக்குரிய கைமாறு நீங்கள் கொடுக்கின்றபடி அலுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா? கன்னிமரியால் அருளால் நிரப்பப்பட்டார். அதற்கு மேல் ஒன்றும் அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் முழுமையாக இருக்கின்றார், நிறைவாக இருக்கின்றார், அருள் நிறைந்தவராக இருக்கின்றார். கடவுளுடைய கடைக்கண் பார்வையில் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் தன்னுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சுமக்கின்ற பேற்றினை இந்த இறைமகளுக்கு, கன்னிமரியாளுக்கு இறைவன் கொடுத்தார். இன்றைக்கு அதே அருளை, அதே இரக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்ன? சின்னஞ்சிறியோருக்கு நாம் செய்வதையெல்லாம் கடவுளுக்கு செய்கின்றோம். சவுலை பார்த்து கடவுள் கேட்கின்றார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகின்றாய்? பிறரை நாம் துன்புறுத்தும் பொழுது கடவுளை துன்புறுத்துகிறோம், பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கடவுளுக்கு உதவி செய்கிறோம் என்ற உன்னத உண்மையை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்வோம். இறைவனுடைய கடைக்கண் பார்வை இந்த உலகம் தருகின்ற எல்லா பேற்றினை விட, எல்லா ஆசிரை விட, எல்லா மகிழ்ச்சியை விட, எல்லா நிறைவை விட மேலானது என்பதை உணர்ந்து தூய கன்னிமரியாவின் வல்லமையான பரிந்துரையை இந்த நாளில் கேட்டு ஜெபிப்போம். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே.
உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நானும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பலியை நானும் செய்ய நாதனை என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியாக நம்பிக்கையும் மாறுதலும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிகவும் பொருந்துமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலேஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் சகோதரர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே,
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருவிடும். உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருவிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வாழ தேவன் வார்த்தைக்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா.
தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புத்தியும், திருவிழா தீர்த்தமே என்னை துதியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை பார்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏறிடும். அன்புக்குரியவர்களே, நமது பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவை நேற்று காலை நாம் கொடியேற்ற திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் நன்றாக தொடங்கி இருக்கின்றோம். இந்த நவநாட்களில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நவநாள் திருப்பலியை பல்வேறு குருக்கள் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த திருப்பலியை நமது மறை மாவட்ட பேராயரின் செயலர் அருட்பணி எம் பிரேம்குமார் அவர்கள் நிறைவேற்றி சிறந்ததொரு மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி கூறுவோம். இன்று மாலை 5:30 மணிக்கு திருப்பலி நிறைவேற்ற துறிஞ்சிக்கொல்லை பங்கு பணியாளர் அருட்பணி பி சாம்வேல் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நவநாளை சிறப்பிப்போர் தூய இதய மரியன்னை அருள் சகோதரிகள் இமாக்குலேட் உயர்நிலைப்பள்ளி நெல்லித்தோப்பு. இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தை எம் பிரேம்குமார் அவர்களுக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய படத்தை அன்பளிப்பாக வழங்கி அவருக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளில் உங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றவும் எனக்கு வாய்ப்பளித்த பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, ஆன்மீக குரு ஆகிய அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் இரக்க பார்வையால் நிரப்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வண்டோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. வண்டோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை காயனே கண்ணொளி வீசிடும் ஆகனே. விண்ணொளி தாரகை காயனே கண்ணொளி வீசிடும் ஆகனே. பாவமேகமெல்லா செய்தி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாய் நீ. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாய் நீ. வண்டோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. நமது விண்ணேற்பண்ணையிடம் தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணேற்ப அன்னையே, இறைவனின் தாயே, பன்னிரு விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நெல்லிமா நகரில் குடிகொண்டிருப்பவரே, இதோ உம் அடைக்கலம் நிறைந்த திருவடியை நாடி தேடி ஆழமான முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினால் உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத கொடிய தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். வாழ்வதற்கு அறியாமல் வருத்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேரும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிப்பும், வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. எங்களையும் எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் எங்கள் பாதுகாவலியான விண்ணேற்பு தாயே. ஆமீன். இயேசுவின் மதுரமான திருதயமே, மரியாயின் மாசற்ற திருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற் பண்ணையே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை
மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.